ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன குக்கிங் vlog பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு, பூண்டு இஞ்சியெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதான். அப்படி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 1 கப்பு அரிசிக்கு வந்து 2.5 கப் தண்ணி சேர்த்து இப்போ வந்து இதை வேக வச்சுக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொன்னி அரிசி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த பக்கம் ரைஸ் வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அப்புறம் பொட்டேட்டோ அண்ட் பட்டாணி கிரேவி வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம பிளான்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். மஞ்சள் பொடி அண்ட் உப்பு போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அப்புறம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து பிளான்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு 2 வாட்டி வதக்கி விட்டுடணும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா கிரேவி ரெடி. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகமும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடணும். வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு 75% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செய்யணும். ஸோ அதை வந்து டைனிங் டேபிளில் வச்சு சப்பாத்தி செய்கிற அந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ சப்பாத்தியெல்லாம் இன்னொரு பக்கம் அப்படியே போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 75% வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து திருப்பி ஒரு 5-6 வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஃபென்டாஸ்டிக்கான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு வந்து சாஸு மற்ற எந்த இதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. சாஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பூண்டு பெப்பர்லாம் சேர்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அப்படியே மீன் வயல் ஒரு காஃபியும் போட்டு குடித்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக யாரும் அந்த காம்பினேஷனில் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பழகிருச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த கிரேவி வச்சாச்சு. இப்போ என் பையனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். ஸோ ஒரு டப்பாவில் வந்து நூடுல்ஸ் போட்டுட்டு இன்னொரு டப்பாவில் வந்து கிரேவியும் வச்சு பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. சப்பாத்திக்கும் பார்த்திங்கன்னா அதே கிரேவி தான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.